Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம தினசரி குறிப்புகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தினசரி குறிப்பு 1. திப்பிலியை நெய்யில் வறுத்து பொடியாக்கி ஒரு சிட்டிகை தேனில் கலந்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும். திப்பிலியில் அதிகப்படியான நன்மை உள்ளதால் அது சளியை விரட்டியடிக்கும். ஆகவே திப்பிலியை நாம் உணவில் சேர்த்து கொள்ளுவது நல்லது. அடுத்ததாக தினசரி குறிப்பு 2. சந்தனக்கட்டையை எலுமிச்சை பழச்சாற்றில் உரைத்து படர்தாமரை மீது தடவி வர படர்தாமரை குணமாகும். தினசரி குறிப்பு 3. குடல் புண் உள்ளவர்கள் காலையில் எழுந்ததும் இளநீரை குடித்து வர குடல் புண் ஆறும். குடல் புண் மட்டுமில்லாமல் இளநீரை நாம் தினமும் பருகுவதால் நம் உடல் சூடு தணியும். ஆகவே அனைவரும் இளநீரை அடிக்கடி பருகுவோம். தண்ணீர் எப்போது குடிக்க வேண்டும்? சாப்பிடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் 2 டம்ளர் தண்ணீர் அருந்துவது நல்லது. ஆனால் சாப்பிட்ட உட்காருவதற்கு முன் அதிக அளவில் தண்ணீர் அருந்தக்கூடாது. சாப்பிட்டு முடித்தவுடன் நிறைய தண்ணீர் குடித்தால் உண்ட உணவு செரிப்பதில் பல சிக்கல்கள் தோன்றக்கூடும். அடுத்ததாக உடல் வறட்சிக்கு தினமும் குளிப்பதற்கு முன் உடலில் தேங்காய் எண்ணெயை லேசாக தடவி கொண்டு குளித்தால் தோலில் வறட்சி ஏற்படாது. குளித்த பிறகும் நாம் தேங்காய் எண்ணெயை உடலில் தடவலாம். மூளையின் செயல்பாட்டை சீராக்குகிறது. தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட உதவுகிறது. புற்றுநோய் அபாயங்களிலிருந்து பாதுகாக்கிறது. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இளமையாக வைத்திருக்க உதவுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் இரத்த சோகை பிரச்சனை வரவே வராது. இயற்கை மருத்துவம். மூளைக்கு வல்லாரை, முடி வளர நீலதெவ்வி, எலும்பிற்கு இளம் பிரண்டை, பல்லுக்கு வேளாளன், பசிக்கு சீரகம் இஞ்சி, கல்லீரலுக்கு கரிசாலை, காமாலைக்கு கீழாநெல்லி, காதுக்கு சுக்குமருள், தொண்டைக்கு அக்கரகாரம், தோலுக்கு அருகுவேம்பு, நரம்பிற்கு அமுக்குரான், அம்மைக்கு வேம்பு மஞ்சள். டெங்கு காய்ச்சலுக்கு ஓர் அற்புத மருந்து. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை விரைவாக குறையும். எனவே பாதிக்கப்பட்டவர் சாதாரண அச்சு வெல்லமும் பச்சையான சிறிய சாம்பார் வெங்காயமும் சேர்ந்து நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். சிறு சிறு இடைவெளிகளில் மீண்டும் மீண்டும் இவ்வாறு சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்தால் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை உடனே உயர்வதுடன் டெங்குவை குணப்படுத்த முடியும். தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். மருத்துவ குறிப்பு: ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை டீஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடித்து போட்டு தினமும் காலையில் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகம்.